ஓகே, இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சாயந்தரம் தான் பார்த்தீங்கன்னா டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த இடத்துல தான் பூ சுற்றுறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், வெறும் 5 மெயின் பிளேயர்ஸ் தான், அதாவது வெறும் 5 மெயின் டீம் பிளேயர்ஸ் தான் வந்து ஆட போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் 5 பிளேயர்ஸ் இல்லை, 7 பிளேயர்ஸ் வந்து மெயின் டீம்லேருந்து ஆட போகிறாங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்கி டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். யார் கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா வில்சன், அதாவது நம்ம அசிஸ்டன்ட் கோச்சான வில்சன் தான் பார்த்தீங்கன்னா டுராண்ட் கப்புக்கு வந்து கோச் பண்ண போகிறாரு. ஃபாரினர்ஸ் இல்லை, திரும்ப சொல்கிறேன், ஃபாரினர்ஸ் வந்து இல்லை. ஓகேவா, அவர் தான் கோச் பண்ண போகிறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு கோல்கி. சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோல் கீப்பர்ஸ். இதுதான் ஸ்குவாடு. ஓகேவா, பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஸ்குவாடு. நாளைக்கு என்னோட லைனப் பார்த்தீங்கன்னா 4-2-3-1 அந்த ஃபார்மேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இல்லை 4-2-3-1 தான் நாளைக்கு சென்னை ஆகும். 4-2-3-1 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக 4-2-3-1 தான். ஓகே, சென்னை எஃப்சிலேருந்து மெயின் டீம் வந்து 5 பிளேயர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமிக்கு ஜிகே. ஓகேவா, இவன் தான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் டீம் பிளேயரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ டிஃபெண்டிங்ஸ் பார்த்துருவோம். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் கேப்டனு. ஓகேவா, தலைவன் வந்து சும்மாவே காட்டுன்னு காட்டினான் போன வருஷம். பார்க்கலாம் இந்த வருஷம் தலைவன் நல்லா ஆடுவோம்னு நம்புவோம். ரைட் பேக் பார்த்தீங்கன்னா ரோமா. ஓகேவா, லெஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா சச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் சென்டர் பேக் யார் ஆடுவான் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இப்போவே 4 பிளேயர்ஸ் வந்தாச்சு. மெயின் பிளேயர்ஸு 4 பிளேயர்ஸும் வந்தாச்சு. டீமில் வந்து 4 பிளேயர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க மெயின் டீம்லேருந்து. சென்ட்ரல் பேக்கில் இன்னொருத்தவங்க யார் ஆடுவான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி எல்லாம் சென்னை எஃப்சி 2லேருந்து தான். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சென்னை எஃப்சி 2லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வராங்க. தெரிஞ்சவருக்கு அபி ஆடுவார்னு நினைக்கிறேன், நல்லா ஆடிட்டுருக்காரு. ஸோ 4 வந்துட்டாங்க, அதுக்குள்ளே 4 மெயின் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. 4-2-3-1. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யாரும் இல்லை, நம்ம தலைவன் வந்து யாருங்க, இர்ஃபான். மறக்க முடியுமா அடித்த கோலை? இர்ஃபான் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். மிட்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வின்சி இருக்காரு. இங்கே தான் சர்ப்ரைஸ். ரெடியாக இருக்கீங்களா? அதாவது கோமல் தட்டல் பார்த்தீங்கன்னா கேமில் இருக்காரு, நாளைக்கு இருப்பார். இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் ஆடுவார், டிஎம்எஃப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்சூர்யா, அப்புறம் தட்டல் கூட இன்னொருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்பெக்வா. ஓகேவா, 4-3. இன்னொருத்தவனும் பார்த்தீங்கன்னா 2, அதாவது ஏஎம்எஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு சின்ன பையன் தான் ஆட போகிறான். தம்பி டென்ஷன் எடுத்துன்னு இருக்கார் தம்பி. எப்படியாச்சும் குவாலிட்டியை சீக்கிரமாக கொண்டு வரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதாவது 5 மெயின் பிளேயர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் சமிக்கு, ரொமாரியோ, யூனம்மு, சச்சு 4 பிளேயர் வந்தாச்சு. வின்சி வெராட்டோ, தட்டல் 6, அதுக்கப்புறம் இர்ஃபான் 7 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளேயர்ஸு. மெயின் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் வந்தாச்சு. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ் வச்சு சென்னை என்எஸ்சி வந்து கண்டிப்பாக ஆடும். ஸோ டூராண்ட் கப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை என்எஸ்சி சீசன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக நாளைக்கு நல்லா ஆடும்னு நம்புவோம். அதாவது லெட்ஸ் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் லெட் see the result tomorrow. இப்போ என்னன்னா நாளைக்கு இந்தியன் பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ண போகிறவங்க. எனக்கு என்னன்னா நாளைக்கு தட்டலை பார்க்கணும். தட்டல் நாளைக்கு தெறிக்க விடுவான், இர்ஃபான் நாளைக்கு தெறிக்க விடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக சென்னை என்எஸ்சி ஜெயிக்கும், அந்த நம்பிக்கையும் இருக்குது. ஸ்கோர் லைன் சொல்லிட்டா 2-0 இல்லை 2-1ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஸ்சி நாளைக்கு ஜெயிக்கும். உங்களோட ஸ்கோர் லைனை முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.